மருமகள் தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக கதறி கதறி அழுத மாமனார். சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீஸ். கழுத்தில் காயங்கள் இருந்ததாக வெளியான அதிர்ச்சி ரிப்போர்ட். முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த மாமனாரை விசாரித்த போலீஸ். மருமகளை கொன்றுவிட்டு மாமனார் தற்கொலை நாடகமாடியது ஏன்? பின்னணி என்ன? காலை நேரம். பொதுமக்கள் தூங்கி எழுந்த நேரத்துல அப்பாஸ்ங்கிற முதியவர் வீட்டுல அழுகை சத்தம் கேட்டு இருக்கு. தன்னோட மருமகள் தூக்குமாட்டி உயிரிழந்துட்டதா கத்தி கதறி அழுதுருக்கார். பக்கத்து வீட்டுக்காரங்க போய் பார்த்தா ஒரு அறைக்குள்ள இளம்பெண் முஸ்காரா தூக்குல பிணமா தொங்கி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு முதியவர் அப்பாஸ் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. உங்க மருமகள் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சான்னு கேட்டு இருக்காங்க. அப்போ முதியவர் அப்பாஸ் முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சு உளறி இருக்கார். இதனால போலீஸுக்கு அந்த முதியவர் மேல சந்தேகம் ஏற்பட்டு இருக்கு. இதுக்கடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இளம்பெண் முஸ்காராவோட கழுத்துல காயங்கள் இருந்ததா குறிப்பிட்டு இருந்துச்சு. இதனால முஸ்காராவோட உயிரிழப்புல ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு நினைச்ச போலீஸ் முதியவர் அப்பாஸ கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க. உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஷாம்லி பகுதியைச் சேர்ந்தவர் சல்மான். இவருக்கும் கைரானா பகுதியைச் சேர்ந்த முஸ்காராங்கிற பெண்ணுக்கும் சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கான். சல்மானோட அப்பாவும் இவங்க கூட தான் வசிச்சுட்டு இருந்தார். இவங்களோட குடும்பம் ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்ததால சல்மான் பஞ்சாபுக்கு வேலைக்கு போயிருக்கார். கணவன் பஞ்சாபுக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மனைவி, மகன், தந்தைன்னு 3 பேர் மட்டும் வீட்டுல வசிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கடையில அப்பாஸுக்கு மருமகள் முஸ்காரா மேல தப்பான எண்ணம் உருவாகி இருக்கு. மருமகளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு ஆசைப்பட்ட அப்பாஸ் முஸ்காரா கிட்ட நெருக்கமா பழகி இருக்கார். உன் கணவன் மாதிரி நான் ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டேன், நான் உன் கூட ஜாலியா பேசுவேன்னு ஆரம்பிச்சு ஸ்கூல், காலேஜ் லைஃப் ஸ்டோரி எல்லாத்தையும் கேட்டு இருக்கார். அடுத்து காலேஜ் லைஃப்ல யாரையாவது லவ் பண்ணி இருக்கியான்னு கேட்டு இருக்காரு மாமனார். அதுக்கு மருமகள், நான் காலேஜ் லைஃப்ல ஜாவீதுங்கிற இளைஞரை லவ் பண்ணேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் கூட பேசுறது கிடையாதுன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்ட மாமனார் ஜாவீதோட வீட்டை கண்டுபிடிச்சு அவரை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து மருமகள் முஸ்காரா கூட பழக விட்டு இருக்கார். அப்போ 2 பேரும் ஒன்னா நின்று பேசிட்டு இருந்தத போட்டோ எடுத்த அப்பாஸ் அத தன்னோட மகன் சல்மானுக்கு அனுப்பி, உன்னோட மனைவி வேற ஒருத்தம் கூட தகாத உறவுல இருக்கா, நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன், அவ கேட்கலன்னு பொய் சொல்லி இருக்கார். சம்பவத்தன்னைக்கு நைட்டு முஸ்காரா அவரோட ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜன்னல் வழியா கைவிட்டு அந்த ரூமோட கதவை திறந்த அப்பாஸ் மருமகள் கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருக்காரு. ஆனா சுதாரிச்சுக்கிட்ட மருமகள் மாமனார கீழே தள்ளி விட்டு இருக்காங்க. இதனால கடும் கோபமான அப்பாஸ் முஸ்காராவை கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொண்டு இருக்காரு. அடுத்து தன்னோட மகனுக்கு போன் பண்ண அப்பாஸ், உன் மனைவி கிட்ட ஜாவேத் கூட பழக வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன், அவ கேட்கல, அதனால அவ கதையை முடிச்சுட்டேன்னு சொல்லி இருக்கார். அதை கேட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருந்திருக்காரு சல்மான். அடுத்து மகன் சொன்ன பிளான் படி முஸ்காராவை தூக்குல தொங்க விட்டுட்டு தற்கொலைன்னு நாடகம் ஆடி இருக்காரு அப்பாஸ். ஆனா பிரேத பரிசோதனை அறிக்கை மூலமா எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மாமனார் அப்பாஸ் மற்றும் சல்மான் ஆகிய 2 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.